Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 51 part 2. ஓபன் பண்ணா நம்ம மார்லோ பையல காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா குதிரையை கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பானா. கூட இருக்கவங்க எல்லாம் இந்த குதிரையை எங்கடா கட்டி வைக்கிறதுன்னு கேட்டா குதிரை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கட்டி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம அங்க அங்கன்னு கூட்டு போய்கிட்டே இருப்போம். ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்குவோம். அப்ப இடையில ஒருத்தன் வந்து ஈஸ்ட் சைட்ல இருந்து டைட்டன்ஸ் வந்துட்டு இருக்கா, கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு போவான். ஈஸ்ட் சைடானு திரும்பி பார்த்தா ரெண்டு டைட்டனுக்கு சும்மா வெறிகுண்டு ஓடி வரும். மார்லோ பார்த்துட்டு இதுதான் டைட்டன்ஸுங்களான்னு கேட்பான். அத குறுக்கால லெவி வந்து அசால்ட்டா போட்டு தள்ளுவான் பாருங்க. ரைட்டு, மார்லோ டீம் இப்ப சேஃப். அதுக்கப்புறம் கத்துவான், எதுக்குடா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கையில சிக்கிற அந்த சின்ன டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா போட்டு தள்ளுங்க. அதுங்களை போட்டு தள்ளுறது ஈஸி தான், அதனால தேவையில்லாம யாரும் சாகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவான். ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியும் வீக்கான சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்ப செத்து போயிருவாங்கன்னு. இதை இப்படியே மெயின்டைன் பண்றத எர்வின்னு மேல பாப்பான். அவரு பாத்தீங்கன்னா அப்படியே நின்று எல்லாத்தையும் லுக் விட்டுட்டு இருப்பாரு. என்னன்னா சின்ன டைட்டன்ஸை போட்டு தள்ளுறக்கே நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுலயே லெப்ட் ரைட்னு ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. சர்வை காப்ஸ் ஆளுங்க இதுலயே நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னா அது டெஃபினட்டா இவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு இவங்க எதையுமே பண்ணாம ஜஸ்ட் ஆளுங்க மட்டும் செத்துட்டு ஒன்னு ரெண்டு பேர் மிச்சம் போனாங்கன்னா அவ்வளவுதான், மக்கள்கிட்ட இருந்த லாஸ்ட் ஹோப்பும் கம்ப்ளீட்டா போயிடும். அதனால எப்படியாச்சும் இதை சாதிச்சு காமிக்கணும்னு அவங்க அப்பாவை பத்தி யோசிச்சு பாப்பாரு. இப்ப என்னன்னா அவங்க அப்பா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான். அவங்க அப்பா சொன்ன தியரிஸ் எல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஒரு காப்ஸ்மேனாவே வந்து ஜாயின் பண்ணாரு. ஆனா என்னைக்கு சர்வே காப்ஸ்குள்ள உள்ள வந்தாரோ அன்னையில இருந்து அவர் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ்கள் பற்பல. அவரு கண்ணு முன்னாடி சாகுற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்குள்ளேயே அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி அவர்கிட்டயே அவர் போராட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் ஆர்டர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு லீடரா மாறினாரு. ஹியூமனிட்டியை காப்பாற்றணும்னு சொல்லி அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனா நான் அப்படித்தான் அவங்க எல்லாத்தையுமே ஏமாத்தி இருக்கேன். என்னோட ஆர்டர்ஸை மதிச்சு சண்டை போட்ட ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க. இப்ப நான் நின்றுட்டு இருக்குது செத்தவங்க டெட் பாடிஸ்க்கு மேல. என்னதான் இவர் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அவரால் ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்கிற உறுத்தல் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னா அப்ப மனசு எந்த அளவுக்கு வழியில இருக்கும். ஆனாலும் மனுஷன் மனசை கல்லாக்கிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் அடுத்தடுத்து பிளான் பண்றாரு. என்ன இந்த பிளான் ஃபெயில் ஆயிருச்சுன்னா அடுத்து இவரால் திருப்பி அங்க போய் சேர முடியுமாங்கிறது டவுட் தான். என்னத்தை தான் அந்த கிரிகா ஏகர் பேஸ்மெண்ட்ல வச்சிருக்காரு. டெஃபினட்டா இந்த உலகத்துக்கே உண்மையை சொல்ற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா எரனு ரைனரை போட்டு சும்மா கும்மு 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 கும்முன்னு கும்மி எடுத்துக்கிட்டு இருப்பான். அடி என்ன அடிங்கிறீங்க? எரனுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்குது. இவன் அந்த ஹார்னிங் பவரை வச்சு தான் ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதை வச்சு அடிக்கிறதுனால நம்ம ரைனர் பாடியில இருக்க ஆர்மர்ஸ் எல்லாமே பிச்சுக்குது. ஆக்சுவலா எரன் பாத்தீங்கன்னா கேப் விடக்கூடாது, ஆனா அவன் லைட்டா கேப் விட்டுருவான். அதனால அவன் என்ன அவனா பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானா, தலைய புடிச்சு அமுக்கிட்டு பத்தல வேகம் பத்தலாம்பா. அவன் காலை புடிச்சு தூக்கி எரன ஒரே அடி. பையன் அப்படியே செத்த பல்லி மாதிரி கிடப்பான். வாடான்னு சொல்லி இழுத்து ஓங்கி ஒரே குத்து. அந்த இடமே ரெண்டா பொழந்துரும். அப்படி ஒரு அடி. அவ்வளவுதான், எரனோட மூஞ்சி கீஞ்சி இருக்கும். இனி அவனை அலேக்கா தூக்கி கொண்டு போக வேண்டியதான்ட்டு எட்டி பார்த்தா நம்ம பையன் மூஞ்சிக்கெல்லாம் ஒன்னா இருக்காது, கேஷுவலா இருப்பான். ஒன்னும் இல்ல, மூஞ்சி ஹார்னிங் பவர் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டான். அதனால அவன் அடி இவங்கிட்ட வேலை செய்யல. மறுபடியும் பிடிச்சி அட்டாக் பண்ண போகும்போது நம்மால பிடிச்சி லாக் பண்ணிடுவான். மிகாசாவால எரன் அடி வாங்கிட்டு இருக்கதா பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால வாங்க அவனை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு கிளம்புவா. ஆஞ்சி இருந்துட்டு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாரு, நமக்கு டைம் வரலாம்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து ரொம்ப குரூஷியலான அட்டாக். அந்த அட்டாக்க பெர்ஃபெக்ட்டா பண்ணாதான் அடுத்தடுத்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யாரன் இப்ப அடி வாங்குவான், ஆனா அவனால முடியும்னு நம்ம நம்பிக்கை வச்சு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவன் ஓப்பனிங் கிரியேட் பண்ணா மட்டும்தான் இவங்களால பெர்ஃபெக்ட்டா அடிச்சு அவனை காலி பண்ண முடியும். இல்லன்னா எல்லாமே வேஸ்ட். யாரனுக்குமே அந்த விஷயம் தெரியணும் வைங்களேன். என்னன்னா அவங்க புதுசா ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா மெட்டல் ராடு மாதிரி இருக்கும். இந்த ஸ்பியரை உருவாக்குறதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜியை இன்டீரியர் போலீஸ் ஆளுங்க சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கானுங்க. இப்ப நம்ம புள்ள ஹிஸ்டோரியா தான குயின், அதனால இவங்க கையில அது கிடைச்சிருச்சு. ஹாஞ்சி அதை பார்த்துட்டு இது ஆர்மர்டு டைட்டனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக ரெடி பண்ண சொல்லியிருப்பான். ஏன்னா கடைசியா அது கூட சண்டை போடும்போது இவங்க கத்திய வச்சு கதகளி ஆடி பார்த்துட்டாங்க, குச்சிப்புடி ஆடினாங்க, ஏன் பரதநாட்டியம் கூட ஆடி பார்த்துட்டாங்க. அந்த ஆர்மர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. சரி அந்த ஆர்மர் உடஞ்சு ஏதாச்சும் கேப் கிடைச்சாவாச்சு பூந்து பூந்து வெட்டலான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. அந்த டைம் மொத்த கடமையையும் எரன் தலையில கட்டிட்டு இவங்களால வேடிக்கை மட்டும்தானே பார்க்க முடிஞ்சது. நல்லவேளை அப்ப கமாண்டர் சூப்பரா ஒரு பிளான போட்டு அத்தனை டைட்டன்ஸையுமே அவனுக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ணி எரனை காப்பாத்திட்டாங்க. அவர் அதை மட்டும் பண்ணலன்னா டெஃபினட்டா எரனை அன்னைக்கு தூக்கிட்டு போயிருப்பானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எரனுக்கு ஹார்னிங் பவர் கிடைச்சிருச்சு. அவன் கையை ஸ்ட்ராங் ஆக்கி அதை வச்சு அந்த ஆர்மர்டு டைட்டன் அட்டாக் பண்ணும்போது டெஃபினட்டா ஏதாச்சும் பாசிட்டிவா இவங்களுக்கு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம எரனை மட்டுமே இவங்க நம்பி இருக்க முடியாது. இவங்களோட கோலு வாலை சீல் பண்றது, அதுதான் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதுக்கு ரெய்னரையும் பெர்டோல்ட்டையும் இவங்க கன்ஃபார்மா போட்டு தள்ளணும். இல்லைன்னா மறுபடியும் வேற ஏதாச்சும்
ஓட்டையை கிரியேட் பண்ணி விட்டுருவானுங்க. அப்படின்னா இந்த ஸ்பியரை வச்சு ஆர்மர்டு டைட்டனை குத்துனா அது செத்து போயிருமா அப்படிங்கிற மாதிரி மிகாசா கேப்பா. உனக்கு நான் வாயில சொன்னேன்னா தெரியாது செல்லம், வா டெமோ காட்டுறேன்னு கூட்டு போய் வெளியில அதை லான்ச் பண்ணி காட்டுவாங்க. ஒரு மரத்து மேலதான் லான்ச் பண்ணிருப்பாங்க. வெடிச்சதுல அந்த மரமே 2 துண்டா பொளந்து இருக்கும். எல்லாம் மிரண்டு போயிருவாங்க. இப்படி ஒரு அட்டாக்க பண்ண முடியும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படின்னா ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தான் வைங்க. என்ன இவங்களுக்கு லான்ச் பண்றதுக்கு எதுவும் இல்ல, டைரக்டா இதை கொண்டு போய் டைட்டன் மேல சொருகி வெடி வைக்கணும். இதோட பேரு தண்டர் ஸ்பியர். ஆனா இன்னுமே இது ஆர்மர்டு டைட்டனுக்கு எதிராக ஒர்க் ஆகுமா இல்லன்னு தெரியல. வேணா ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நார்மல் டைட்டனுக்கு எதிராக ட்ரை பண்ணி பார்த்தப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆர்மர்டு டைட்டன் மேல இந்த அட்டாக்கை எப்படி லான்ச் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. சரி அப்படியே கட் பண்ணி இப்ப இவங்க ரெண்டத்தோட சண்டையும் காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கும். எரன் பாத்தீங்கன்னா அவனோட கையை மொத்தமா லாக் பண்ணி ஒரு சைடு காலையை லாக் பண்ணியாச்சு, கையை உடைக்க ட்ரை பண்றான். ரெய்னருக்கு என்ன பண்றதுனே தெரியாம முடிஞ்ச அளவுக்கு முக்குன்னு முக்கி லாக் பண்ணிட்டு இருப்பானா. எரன் கட்டுப்பாய் தூக்கி வீசிடுவான். இப்போ ரெய்னருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எரன் இப்ப முன்ன மாதிரி இல்ல, நம்ம ஈஸியாலாம் சண்டை போட்டு அவனை கவியெல்லாம் வெளியில எடுக்க முடியாது. அதனால என்னோட கடைசி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஹாஞ்சியோட டீம் இப்போ நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மூவ் பண்ணி வருவாங்க. அதை பார்த்த உடனே ரெய்னருக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்குது இங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன ரவுண்ட் கட்டி லாக் பண்ண போறாங்களா? என் பாடி ஃபுல்லா ஆர்மர் இருக்குது, எதை நம்பி என்னைய கொல்ல வந்துகிட்டு இருக்காங்க, என்னதான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுமே. குழந்தைங்க பிளேட்ஸை வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ண வர்றாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. வந்த நம்ம ஹாஞ்சி மிகாசாவும் அந்த தண்டர் ஸ்பியரை கண்ணிலேயே விட்டு சொருகிட்டு பின்னாடி கட்டி வச்சிருந்த அந்த த்ரெட்டை மட்டும் புடுங்கி விடுவாங்க. அது கண்ணிலேயே வெடிச்சு செதறுமா. அவன் கதறுவான், ஐயோ சண்டாளிங்க என்னமோ பண்ணிட்டாளுன்னு. சோ இவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அட பாடியில எங்கேயுமே சொருக முடியாது, ஆர்மர் தடுத்துக்கிட்டு இருக்குது, கண்ணு ஃப்ரீயா தானே இருக்குது, அதான் அங்க விட்டு அடிச்சிட்டாங்க. ஆனா இன்னுமே வேலை முடியல. தண்டர் ஸ்பியர் வந்து ஒன்னும் நார்மலான வெப்பன் கிடையாது. அதை தூக்கிட்டு போறப்பவே அது பின்னாடி கட் ஆயிருச்சுன்னு வைங்க, அதை கையிலேயே வெடிச்சு அதை வச்சுக்கிட்டு இருக்கவங்க செத்து போயிருவாங்க. அதனால பக்காவா இதை லான்ச் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம டைட்டன்ஸுங்க தனியா போயிட்டு இருக்கும்போது அதுங்களை புடிச்சு போய் இவங்க அதோட கழுத்துல லான்ச் பண்ணாங்கன்னா தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லாம இவங்களும் அது கூடவே சேர்ந்து சாகணும். அதனால அதுகளை கொல்றதுக்கான ரைட் ஸ்பேஸ் என்னன்னா சுத்தி பில்டிங்ஸ் இல்லாட்டி காடுகளா இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். டக்குன்னு அந்த டைட்டன்ஸையும் கொண்டுடலாம். அப்படின்னா இப்ப இவங்க இருக்க சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு ஏத்த ஒரு இடம். சும்மா வளைச்சு டைட்டனை பொழந்து கட்டலாம். அப்படித்தான் இப்ப ஆர்மர்டு டைட்டனை ரவுண்டு கட்டிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஏன் அவங்க 2 பேர் மட்டும் வந்தாங்கன்னா அவன் கண்ணு திறந்து இருக்குது, யார் எங்க இருந்து வரான்னு அவன் தெளிவாவே பார்த்தா அத்தனை பேர்த்தையும் நசுக்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இவங்க வேகமா வந்து அவன் கண்ணை முதல்ல ஃபியூஸை புடிங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் டீம் ஆளுகளை அனுப்பி விட்டுருப்பாங்க. அத்தனை பேருமே அவன் முதுகுல இருக்க கேப்ல அந்த ஸ்பியரை வச்சு அடிச்சு விடுவாங்க. நல்லா நச்சுன்னு போய் சொருகும். த்ரெட்டை கட் பண்ணி விட்டு அடுத்த செகண்ட் பட்டு வெடிச்சு தெரியும். ரெய்னர் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க பண்ண பிளாஸ்ட்ல அவன் கழுத்துல இருந்த ஆர்மரே உடைஞ்சு போச்சு. அப்படின்னா ஸ்பியர் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மிச்சம் இருக்க எல்லா ஸ்பியரையுமே உள்ள விட்டு அடிச்சு அவனை காலி பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு. அத்தனை பேருமே ரெய்னரை கொல்லணுமா அப்படின்ட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆவாங்க. ஜீன் பையன் வெறியாயி நீங்க எல்லாருமே இதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க, வாங்க இதை செய்வோம் அப்படின்ட்டு கத்தன உடனே ஓகே ரெடின்ட்டு அத்தனை பேருமே கிளம்புவாங்க. இப்ப அந்த டைட்டனுக்கு கண்ணு புகஞ்சு போச்சு. சோ யார் யார் எங்க இருந்து வராங்கன்னே தெரியாது. சொல்ல போனா அத்தனை பேரும் எல்லா டைரக்ஷன்ல இருந்து வருவாங்க. அந்த போட்டதுல சரக்குன்னு கம்ப்ளீட்டா வந்து சொருகுமா. ரெய்னர் பார்த்துட்டு அட இருங்கய்யா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே சும்மா பட்டுன்னு கண்ணா பின்னாடி வெடிச்சு தெரியும். மொத்தத்துல ரெய்னரை கதி கலங்க வச்சுட்டாங்க. சரி இனி இதுக்கப்புறம் அந்த ஆர்மர்டு டைட்டனை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்களா இல்ல மறுபடியும் அந்த காவாலி பையன் வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் வைக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.